பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய நோக்கங்களுக்காக, நம்முடைய விருப்பங்களுக்காக, நம்முடைய வாஞ்சைகளுக்காக நாம் போகிறோம். சுகத்தை தாரும், என் பிரச்சனையை தீரும், குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வாரும், பிள்ளைகளுடைய பிரயாசங்களை வெற்றியாக்கும். இப்படியெல்லாம் பல நோக்கங்களுக்காக தேவ சமூகத்தை நாடுகிறோம். தவறல்ல. ஆனால் தேவனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற மாத்திரமல்ல, அவருடைய நோக்கமும் நிறைவேற வேண்டும். அதையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். பரிசுத்த பவுலை கர்த்தர் பிடித்த உடனேயே, ஆண்டவரே எனக்கு இவைகளெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைக்கவில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் நம்முடைய பெரிய பிரதானமான அழைப்பு. அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிய நோக்கம் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். தேவனுடைய பெரிய நோக்கம் அவருடைய ஜனங்கள் அடங்கிய ஒரு ராஜ்யம் அவருக்கு வேண்டும். இந்த ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தை அவர் தன் மனதிலே வைத்து கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, அப்பா நமக்கு என்ன தருவான் என்பது நல்லதுதான். அம்மா என்ன தருவார்கள் என்று அறிந்து கேட்பது சரிதான். அம்மாவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அப்பாவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுவும் பிள்ளைகளுடைய கடமைதானே. அதுபோல நம்முடைய பரம தகப்பன் நமக்கு என்னெல்லாம் தர வேண்டும், எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பது சரிதான். அதே சமயத்தில் என் தகப்பனுக்கு நான் என்ன செய்வேன், என் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இந்த வாஞ்சையும் மிக அவசியம். அருமையானவர்களே, தேவன் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண எண்ணும் போது அவருடைய கண்கள் உலாவி வருகின்றன. அப்பொழுது திரளான கூட்டம், அறிவுள்ள கூட்டம் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த திரளான கூட்டத்தை கர்த்தர் பார்த்தார். அல்ல, இந்த கூட்டத்தை வைத்து என் ராஜ்யத்தை ஏற்படுத்த மாட்டேன். அவருடைய கண்கள் உலாவின. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கு அப்பால் விக்கிரக வழிபாடுகளுக்கு நிறைந்த ஒரு தேசத்தில் ஒருவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் பெயர் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி உன்னை கொண்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவேன். ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு ராஜ்யத்தை உருவாக்குவது எளிது. அதை செய்யவில்லை. ஒரு மனிதனை கொண்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டார். தேவனது வழிகள் அற்புதமானவைகள். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் வல்லவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், போற்றுதற்குரிய பெரியவர்கள், புரட்சியாளர்கள் எத்தனையோ இருக்கலாம். அவர்களையெல்லாம் கர்த்தர் தேடவில்லை. ஒன்றுமே அறியாத நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மைத்தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார், ஒரு ராஜ்யம் உண்டாகும், அது ஒன்று நிமித்தமாக என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறேன் ஆபிரகாம். அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டிய பிள்ளைகள் உன்னுடைய சந்ததியார் தான். உன் சந்ததியார் 400 வருஷங்கள் எகிப்திலே உபத்திரப்படுவார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் புறப்படுவார்கள். இதுதான் தேவனுடைய தரிசனம்.
எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கி அதன் மூலமாக தன் நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் சித்தம் கொண்டார். இவ்விதமாக தேவன் நோக்கம் வைத்து அந்த நோக்கத்தை ஆபிரகாமுக்கு அறிவித்து 400 ஆண்டுகள் கழிந்து போயின. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எந்த ராஜ்யமும் தோன்றுவதற்குள்ள அறிகுறியே இல்லை. அடிமைத்தனம், சங்கடம், சஞ்சலம், வேதனை, இதுதான் நம்முடைய சந்ததியார் அனுபவித்தது. இதற்கு பின்னாலே தேவனுடைய வாக்குத்தத்தம், ராஜ்யம், வல்லமை, தேவ மகிமை, இதெல்லாம் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நடைபெறுவதோ அதுக்கு நேர் எதிரடையாக. என் அருமையான சகோதரனே, சகோதரிங்க, நீ கர்த்தருடைய பிள்ளையாக மாறி தேவனுக்குள் வளர்ந்து வரும்போது உனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களும் எத்தனையோ நன்மைகளும் உண்டாவதற்கு பதிலாக சங்கடமும் சஞ்சலமும் உன்னை அணைத்துக் கொடுக்கிறதா? துயரமும் வேதனையுமே உன்னை சுற்றி சுற்றி வருகின்றதா? இது ஒரு காலம். சோர்ந்து போய்விடாது. உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த துன்பங்கள் எல்லாம் முடிந்து போகும். இந்த சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். அடிமைத்தன அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண 4ஆம் தலைமுறை வருகிறது. அந்த 4ஆம் தலைமுறையில் ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் மோசே. அந்த மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் அந்த மோசே பிறந்த வேளையிலே சூழ்நிலை சொல்லுகிறதை கவனியுங்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். திடீரென்று ராஜ கட்டளை, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேலில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜாவின் உத்தரவு. 4ஆம் தலைமுறை, உயிருக்கு ஆபத்து, அரசாங்கமே பட்டயத்துக்கு உருவி நிற்கிறது. அதன் மத்தியிலே இந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் இந்த குழந்தை மரித்து போகும், இதை காப்பாற்ற முடியாது. ராஜாவின் கட்டளை பயங்கரமானது, தூக்கி எறிந்து விடு, இது ஆபத்தானது. இப்படித்தான் சூழ்நிலைகள் சொல்லி வருகின்றன. அதற்கு மத்தியிலே அந்த குழந்தை பத்திரமாக வளர்கிறது. எப்படி? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து, அதற்கு முந்தின வசனம் வாசியுங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அது அழகுள் அருமையான பிள்ளை. ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது, அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைக்கிறார். அழகு இல்லாவிட்டால் தூக்கி எறிந்திருப்பார்களோ? அந்த தாய் என்ன அழகை கண்டாள்? பொதுவாக தாய்க்கு தன் பிள்ளைகள் எல்லாமே மிக அழகுதான். எந்த குழந்தையும் ஒரு தாய் அழகில்லை என்று சொல்லவே மாட்டாள். இங்கே என்ன விசேஷமாக அழகுள்ளவள் என்று கண்டாள் என்று, விசேஷமாக தெய்வ நோக்கத்தை கண்டாள். தி டிவைன் கிரேஸ். அந்த குழந்தை மீது தேவ நோக்கத்தை பெற்றோர்கள் அறிந்தார்கள். மாம்சத்தின்படி அழகான குழந்தை தான், மாம்சத்தின்படி நல்ல குழந்தை தான். அதற்கு மேலாக தெய்வ நோக்கத்தை சுமந்து வருகிற குழந்தை, தேவ கிருபையை ஏராளமாய் சுமக்க போகிற குழந்தை, இஸ்ரவேலுக்கு தலைவனாய் போகிற குழந்தை. இவைகளை முன் அறிந்தான். மோசேயின் தாய்க்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டது. சகோதரியே,
உன் மகனை குறித்து உனக்கு ஆவிக்கேற்ற தரிசனம் உண்டா? என் அருமையான சகோதரியே, உன் மகளை குறித்து ஆவிக்கேற்ற தரிசனம் உண்டா? எத்தனையோ காரியங்களை உன் பிள்ளையை பார்க்கிறாய். அழகானவன், கெட்டிக்காரன் என்றெல்லாம் பார்த்து புகழ்கிறோம். நல்லது. தேவ நோக்கம் என்ன? இந்த குழந்தையை குறித்து என் கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? மோசேயின் தாய் அதிலே கருத்து உள்ளவளாயிருந்தாள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னவாயிருக்கும்? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தெய்வ சமூகத்தில் ஜெபித்து நீங்கள் நிச்சயமாய் உணர வேண்டும். இங்கு ராஜாவின் கட்டளை மிக விரோதமாக இருந்தும் அவன் மரணத்தை சந்திக்கிற வேளையிலும் அவனை குறித்து தெய்வ தரிசனத்தை அவன் தாய் பெற்றாள். அதனாலே ஒழித்து வைக்கும் போது ஆசையினால் ஒழித்து வைக்கவில்லை, பயத்தினாலே ஒழித்து வைக்கவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். என் பிள்ளை கெட்டு போகாது, என் மகள் கெட்டு போக மாட்டாள், கர்த்தருக்குள் வளருவாள், தேவனுக்கு முன்பு பெரியவளாய் இருப்பாள், பெரியவனாய் இருப்பான், அவனுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். இதுதான் விசுவாசம். பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு நல்ல விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசத்தில் தான் ஒழித்து வைத்தார்களே தவிர ஆசையினாலும் அன்பினாலும் ஒழித்து வைக்கவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளை ஆசையினால் வளர்க்கிறோம், பாசத்தினாலே வளர்க்கிறோம், நல்லதுதான். அதோடு கூட விசுவாசத்திலும் பிள்ளைகளை வளர்த்து வாருங்கள். பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரத்தக்கதாக நீங்களும் விசுவாசத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து வாருங்கள். மோசேயின் தாய் பட்டயம் மோசேயின் தலைக்கு மேல் இருக்கிறது. எந்த நிமிடமும் குழந்தைக்கு ஆபத்து. ஆனால் விசுவாசத்தோடு இருந்தாள். தன்னாலே எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியுமோ அந்த நாளில் காப்பாற்றி வந்தாள். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ விரோதமாக ஏதேனும் நடந்து விடுமோ, அல்லது சாதாரணமாய் சாலை விபத்து நேர்ந்து விடுமோ, என் பிள்ளைக்கு பயங்கரமான வியாதி வருமா, இப்படியெல்லாம் யோசித்து கலங்கி போகாதீர்கள். பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்து வாருங்கள். கண்மணியை போல என் பிள்ளையை காத்தருடும் என்று அனுதினம் ஜெபம் பண்ணுங்கள். தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் பத்திரமாய் இருப்பார்கள். உங்களை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே சமாதானமாக இருங்கள். அருமையானவர்களே, எப்போது விசுவாசத்தோடு இருங்கள். சாலை விபத்து ஏற்பட்டு விடுமோ, ஏதேனும் கொடிய வியாதி வந்து விடுமா, இந்நாட்களில் ஏதேனும் ஆபத்து என் பிள்ளைகளை சந்தித்து விடுமா, என் கணவருக்கு இந்த ஆபத்து வருமோ, பத்திரிகையிலே பார்க்கிற பல சம்பவங்கள் இது என் வீட்டுக்கும் சம்பவிக்குமோ. அருமையானவர்களே, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் தேவனது பிள்ளைகள். ஆகையினால் நீங்கள் விசேஷ விதமான வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் சமாதானமாய் இருங்கள், நல்ல எதிர்பார்ப்போடு இருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் சமாதானமாய் இருப்பீர்கள். அதை நம்பி நீங்கள் விசுவாசித்து இந்த நாட்டில் சமாதானமாய் இருங்கள். அருமையானவர்கள், மோசே வளர வளர அவன் வித்தியாசமானாய் மாறிப்போனான். அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். அவனுடைய இருதயமோ அடிமையாக இருக்கிற தன் இனத்தின் மீதே பற்றாயிருந்தது. தன் ஜனத்தை விடுதலையாக்க வேண்டுமே. அரண்மனையில் அவனுக்கு தங்க கட்டில், அதில் படுக்க விருப்பமில்லை. அரண்மனையில் அவனுக்கு தங்க குவளையில் தண்ணீர் குடிக்க அவனுக்கு வாய்ப்பு, அதை விரும்பவில்லை. என் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள்,
என் ஜனங்களை நான் விடுதலையாக்க வேண்டும், நல்ல வாஞ்சை. ஆனால் அதை நிரூபிப்பது, தன்னை தலைவனாய் காட்டுவதற்கு மாம்சத்தில் செயல்பட்டான். ஒரு எகிப்தியனை கொன்றான். அதனுடைய விளைவு அவன் அரண்மனையை விட்டு ஓட வேண்டியதாயிற்று, எகிப்தை விட்டு ஓடி போக வேண்டியதாயிற்று. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நோக்கங்களை நாம் செய்யலாம். ஆனால் எந்த முறையில் செய்கிறோம்? அவனுக்கு நல்ல நோக்கம், தன் ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று. ஆனால் பாதை சரியல்ல, மாம்சிகமான பாதை. பட்டயத்தை எடுத்தான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்திலோ சமுதாயத்திலோ உன் வேலை ஸ்தலத்திலோ நீ மாம்சிகமான வழியில் நடக்காது, மாம்சிகமாக செயல்படாது. கர்த்தருடைய ஆவியின்படி நட, தேவ ஆலோசனையின்படி நட. மாம்சத்தின்படி யோசனை எடுத்தால் உனக்கு ஆபத்தாய் முடிந்து விடும். ஆகையினாலே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆவியானவர் துணை கொண்டு முடிவெடுங்கள். மாம்சத்தின்படி ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். இப்போது அரண்மனையிலிருந்து அவர் ஓடி வருகிறான். எங்கே வந்து சேர்கிறான் பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அருமையானவர்களே, எங்கே ஓடி வந்திருக்கிறான்? இப்போது வனாந்தரத்தின் பின்புறம், அது பேக் ஆஃப் தி டெசர்ட் ஆர் வில்டர்னஸ். ஒரு வனாந்தரத்துடைய பின்பக்கம், வனாந்தரத்தின் பின்புறத்தில் வந்து நின்றான். எங்கே வாழ்ந்தான்? அரண்மனையில். எங்கே சஞ்சரிக்கிறான்? வனாந்தரத்தின் பின்புறம், மறைவான இடம், அற்பமான இடம். எகிப்து என்ற கல்லூரியை விட்டு, காலேஜை விட்டு வனாந்தரத்தின் பின்புறம் என்ற எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். ஒரு பெரிய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவன் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் போய் படிப்பதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மோசேயை சூழ்நிலை மாற்றிவிட்டது. அவன் ஓடி வந்தது இந்த வனாந்தரத்திற்கு. இந்த வனாந்தரத்துக்கு பின்புறம் அவனை அழைத்து சென்றது யார்? கர்த்தர். அவனை உருவாக்க வேண்டிய இடம் இந்த வனாந்தரத்தின் பின்புறம். நீ அரண்மனையில் இருந்த நாட்கள் போதும், நீ எகிப்திலே சஞ்சரித்தது போதும். லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உன்னுடைய வசதியை விட்டு வெளியே வா. இந்த வனாந்திரத்துக்கு பின்புறம் நீ இருக்க வேண்டும். இங்குதான் உன்னை உருவாக்க போகிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் சில சமயத்தில் நீ ஓரங்கட்டப்பட்டு விடுகிறாயா? குடும்பத்திலே உன்னை அலட்சியம் பண்ணி விட்டார்களா? வேலை ஸ்தலத்திலே நீ அலட்சியம் செய்யப்படுகிறாயா? அற்பமாய் எண்ணப்படுகிறாயா? இது தேவன் உனக்கு நியமித்த வனாந்தரத்தின் பின்புறம். இங்கே நீ உருவாக்கப்படுகிறாய். நீ அழிந்து போக மாட்டாய். கர்த்தர் நிச்சயமாக உன்னை உருவாக்குவார். சூழ்நிலை என்னை இப்படி தள்ளிவிடு இல்லை சகோதரனை, சூழ்நிலை அல்ல, கர்த்தர். சூழ்நிலை உன்னை வனாந்தரத்துக்கு துரத்தியது. கர்த்தரோ வனாந்தரத்தின் பின்புறம் மிக மோசமான இடத்துக்கு தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆரவார சத்தம் எகிப்திலே, நாகரிகத்தின் கூச்சல், நடனங்கள், பாட்டுகள், இவை ஒன்றுமே காதில் விழாத தனித்த இடம்தான் வனாந்தரத்தின் பின்புறம். இந்த தனிமையில் கர்த்தர் அவனை பிரித்து வைத்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது நீ அதிகமாக தனிமையிலே இருக்கிறாய். ஒரு காலத்தில் நண்பரே என்று வந்தவர்கள் என்று உன்னை பைத்தியக்காரனை போல பார்க்கிறார்கள், உன்னை அலட்சியமாய் நடத்துகிறார்கள். நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆகவே விசுவாசி, இந்த சூழ்நிலையில் நம் வனாந்தரத்தின் பின்புறம் இருக்கிறேன். என்னை எகிப்திலிருந்து, நாகரிக பட்டணத்திலிருந்து, நாகரிக தொட்டிலிருந்து
என்னை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாய். இங்கே நான் உருவாக்கப்படுகிறேன் என்று. எகிப்திலே எப்படி இருக்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம். சில பேர் பேசுவார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் செய்வார்கள், ஒன்றும் பேச தெரியாது. இவன் அப்படி அல்ல. நன்றாக பேசுவான், அவன் நன்றாக செயலாற்றுவான். சொன்னதை செய்வான், செய்ததை சொல்லுவான். அதுதான் அவனுடைய ஆற்றல். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தான் மோசே. அந்த மோசே இருக்க வேண்டிய இடம் பட்டணம். இந்த வல்ல மனிதன் இருக்க வேண்டிய இடம் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய், எகிப்துடைய பல கதைகளை கற்றவனாய், அறிஞனாய், நல்ல போர் வீரனாய் விளங்கிய மோசே இருக்க வேண்டிய இடம் எகிப்தின் சாலை, எகிப்தின் அரண்மனை, எகிப்தின் மேடைகள். ஆனால் கர்த்தர் அவனை பத்திரமாக கொண்டு வந்து வைத்து விட்டார் வனாந்திரத்தின் பின்பக்கம். இங்கேதான் நீ உருவாக வேண்டும். வனாந்திரத்தின் பின்புறம் எதற்காக? எகிப்தின் சத்தம் உன் காதில் விழக்கூடாது. எகிப்தின் நாகரிகம் உன் கண்களில் படக்கூடாது. எகிப்தின் வழிகள் உனக்கு தெரியக்கூடாது. உன்னை தனிமையாக அழைத்து வந்திருக்கிறேன். இங்குதான் நீ எனக்காக உருவாவாய். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, வித்தியாசமான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறாயா? அநேகர் உன்னோடு பேசுகிறது இல்லையா? அநேகர் உன்னை விட்டு தூரமாய் விலகி போகிறார்களா? இது தேவன் நியமித்த பாதை. நீ கொஞ்ச நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். குடும்பத்தின் சத்தம் உன் காதில் விழக்கூடாது. உறவின் சத்தம் விழக்கூடாது. உலகத்தின் சத்தம் விழக்கூடாது. தேவனது சத்தம் மாத்திரமே விட வேண்டும். ஆகையினால் தேவனாந்திரத்தின் பின்புறம் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். இந்த இடத்தில் நீ சமாதானமாகிரு. I am at the back of the wilderness. நான் வனாந்திரத்தின் பின்பக்கம் இருக்கிறேன். என் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்திலே நான் இருப்பதை விட என் தேவனுடைய சித்தத்துபடி இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் நான் இருப்பது எனக்கு நல்லது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அழைத்துக் கொண்டு இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் வந்தார். அருமையானவர்களே, மோசேயுடைய உள்ளம் கேட்கிறது, இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் நான் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் நான் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? மோசே, எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்றால் கேட்கிறாய்? நாட்கள் அல்ல, வருடங்கள். 40 வருடங்கள் நீ இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் இருக்க வேண்டும். மிக நீண்ட காலம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மிக நீண்ட காலமாக நீ பிரச்சனையிலே இருக்கிறாயா? பல வருஷங்களாக நீங்கள் கண்ணீரிலும் வேதனையிலும் சங்கடத்திலுமே இருக்கிறாயா? இந்த நீண்ட காலம் வீணாய் போவதில்லை. எவ்வளவு காலம் நீ காத்திருந்தாயோ, எவ்வளவு காலம் நீ உபத்திரப்பட்டாயோ, அந்த அளவுக்கு நீ மேன்மைப்படுத்தப்படுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அகில சமாதானமாயிரு. இந்த வனாந்திரத்தின் பின்பக்கம் செலவழிக்க வேண்டிய நாட்கள் கஷ்டமான நாட்கள், சங்கடத்தின் வேளை, சஞ்சலத்தின் பொழுது, என்றாலும் முடிவு ஆசீர்வாதம். இவ்விதமாக 40 வருஷம் வனாந்திரத்தின் பின்பக்கத்திலே பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இப்போது அமைதியாகவே இருக்கிறான். மோசே பதறி போகவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கின்றன. என் சகோதரியே, என் சகோதரனே, என் மகளே, என் மகனே, ஏன் பதறுகிறாய்? மோசே பதறவில்லை. எதிரான சூழ்நிலை. இப்போது அமைதியாகவே அவன் வனாந்திரத்திலே காத்திருக்கிறான்.
ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் என்று என்ன நடந்தாலும் அமைதியாக இருப்பது. எல்லாமே நன்மையாக முடியும். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிப்பார். எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, குடும்பத்திலோ சபையிலோ சமுதாயத்திலோ என்ன நடந்தாலும் இதயம் பதறி போகாது. அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். கோரஸ் பாடிக்கொண்டிருப்பதல்ல, அது நம்ம எல்லாரும் பாடி விடுவோம். நம்முடைய இருதயம் நடுங்கக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. இருப்பீர்களா? எந்த சூழலிலும் பதறாமல் இருப்பீர்களா? நம்பிக்கையோடு இருப்பீர்களா? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் என்ன சொல்வோம்? என்னதான் இருந்தாலும் நாம் மனுஷன் தானே. உங்களை யார் தேவதூதர் என்று சொன்னது? நீங்கள் மனிதர்கள் தான். அதற்காக பயப்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை எடுத்துக்கொள்ளாது. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் பயப்படுவோம். பயப்படக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறார். அவை பதறாமல் இருங்கள். மோசே பதறாமல் இருங்க. எத்தனை நாள்? 40 ஆண்டுகள். அவன் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அமைதி. இப்போது அவன் முதல் பாடம் அவனுக்கு, கர்த்தர் அவனை தனிமையாக பிரித்து விட்டார். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். அரண்மனையிலே எத்தனை பேர் மத்தியில் இருந்திருப்பான். மோசையின் குமாரன் என்ற, மோசையின் குமாரத்தியின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட சலாக்கியம், ராஜ கம்பீரமான நடை, எல்லாரும் அவனை புகழ்ந்து போற்றுவார்கள். The Moses, the coming Pharaoh of Egypt, எகிப்து நாட்டினுடைய வருங்கால பார்வோன் என்று அவனை அழைக்க வேண்டிய அந்த சலாக்கியம் உண்டவன் இப்போது தனிமையாக வனாந்தரத்தின் பின்புறம் அமரப்படப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஆரவாரத்தோடு உலகத்தோடு இருப்பதை விட என் ஆண்டவரோடு தனிமையாய் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கூட சில சமயத்தில் ஒதுக்கப்பட்டிருப்போம். கட்டிய மனைவி கூட பேசாமல் ஒதுங்கி இருப்பாள். பெற்ற பிள்ளைகள் முகம் திருப்பி போய் கொண்டிருப்பார்கள். என்ன இது நன்றி இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லாதே சகோதரனே. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் நீ தனியாக இருக்க வேண்டும். சில நாட்கள் நீ தனிமையாக இருக்க வேண்டும். தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். கட்டிய கணவனோ பேசாமல் இருக்கிறார். நீ தனித்து விடப்படுகிறாய். பிள்ளைகளும் விரோதமாய் போய் விடுகிறார்கள். என்ன ஆண்டவரே, நான் தான் உன்னை தனிமைப்படுத்தியிருக்கிறேன், உன்னை உருவாக்க விரும்புகிறேன் என்று. ஆகவே தனிமை என்பது வனாந்தரத்தின் பின்புறம். அந்த பின்புறத்தில் தான் அவன் உருவாக்கப்படுகிறான். சங்கீதம் 102:7 வாசியுங்கள். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சமயத்தில் தனித்திருக்கும் குருவியை போல. மோசே வனாந்தரத்தின் பின்பக்கம் நித்திரை இல்லாத தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறார். எத்தனை கம்பீரமாய் வாழ்ந்தவன், எவ்வளவு அழகாய் நடந்து மகிழ்ந்திருந்தவன், வனாந்தரத்தின் பின்புறத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறான். ஒன்று கேளுங்கள், தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவதாய் இருந்தால், கர்த்தர் உங்கள் மீது நோக்கம் வைத்திருந்தால், நிச்சயமாகவே நீங்கள் கூட்டத்தின் மத்தியில் இருக்க மாட்டீர்கள். உங்களை தனிமையிலே கர்த்தர் வைப்பார். தனிமையில் தான் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். தனிமையில் தான் தரிசனம் நிறைவேறும். குடும்பத்திலும் தேவனுடைய நோக்கம் உங்களை கொண்டு நிறைவேற வேண்டும் என்றால் சில நாட்கள் உங்களை தனிமையாக கர்த்தர் பிரித்து எடுப்பார். சில சூழ்நிலைகள் உங்களை தனிமையாய் வைத்துவிடும். அந்த தனிமையிலே தேவ தரிசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தேவ நோக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்கள், இப்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். யாத்திராகமம் 3 அதிகாரம் 2 வசனம். மோசே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது மோசே உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மிக எளிதாக எரிந்து வெந்து போகக்கூடிய ஒன்று முட்செடி. அந்த முட்செடியை கர்த்தர் மோசேக்கு காட்டுகிறார். அந்த முட்செடி பற்றி எரிகிறது. அது வெந்து போக வேண்டும். ஆனால் வெந்து போகாமல் அது அப்படியே இருக்கிறது. பற்றி எரிகிறது. எதன் மீது எரிகிறதோ அது பத்திரமாகவே இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காட்சி மோசே பார்க்கிறான். அதிலிருந்து ஒரு செய்தி அவனுக்கு, உபத்திரவம் உன் மீது பற்றி எரியலாம், ஆனால் நீ பத்திரமாகவே இருப்பாய். அடுத்த செய்தி, பார்வோனின் கோபம் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் மீது பற்றி எரியும், என் ஜனங்களும் பத்திரமாகவே இருப்பார்கள். இந்திய மண்ணிலே அரசுகள் நமக்கு விரோதமாக பற்றி எரியும், சிலுவை கொடி பறந்து கொண்டேதான் இருக்கும். அதை வீழ்த்த முடியாது. வீழாத சக்தி இயேசுவின் சக்தி. முட்செடி பற்றி எரிவது போல திருச்சபைகளுக்கு நெருப்பு, ஊழியக்காரனுக்கு நெருப்பு, ஊழியம் பத்திரமாகவே இருக்கும். இந்த செய்தியை தான் கொண்டு வந்த மோசேக்கு, இந்த செய்தியை கொண்டு வந்த அருமையானவர்களே, உங்களுக்கு செய்தி ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை எதிரடையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ நடந்தாலும் நீ பத்திரமாகவே இருப்பாய். இது உங்களுக்கு சொல்லப்படுகிற வாக்கு தத்துவம். யாருக்கு? மீட்கப்பட்ட உனக்கு, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உனக்கு ஒரு வாக்கு தத்துவம். நீ பத்திரமாக இருப்பாய். கடுமையான வியாதிகள் அங்கும் இங்கும் பரகலாம், நீ பத்திரமாக இருப்பாய். வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ விசுவாசமாகிரு, சந்தோஷமாகிரு. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி நீ பத்திரமாக இருப்பாய். அருமையானவர்களே, இப்போது கிட்ட போகிறான். இந்த அற்புதமான காட்சியை பார்க்க கிட்ட போகிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 5ஆம் வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நான் உன்னோடு இன்னும் பேச வேண்டும். நான் உன்னோடு பேச்சை இன்னும் தொடர வேண்டும். ஆனால் நான் பேச முடியாத ஒரு தடை இருக்கிறது ஒரு இடத்துல. இந்த பாதரட்சையை கழற்றி போடும். இந்த பாதரட்சை எகிப்தின் பாதரட்சைகள், இது ராஜகுமாரின் பாதரட்சைகள், எகிப்தை ஆளப்போகிறவனுடைய பாதரட்சைகள், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனுடைய பாதரட்சைகள். இது ராஜகுமாரனுடைய பாதரட்சை. இதை கழட்டி போடு. பாதரட்சை இல்லாமல் நில். பாதரட்சை இல்லாமல் யார் இருந்தால்? உன் அரண்மனையில் உள்ள அடிமை, அந்த அடிமையின் ஸ்தானத்துக்கு வா, நான் உன்னோடு பேசுவேன். தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு நான் நிற்கும் போது அடிமையின் சாயலில் நிற்போம். கர்த்தர் நம்மிடத்தில் பேசித்தான் தீர வேண்டும் என்ற எந்த கட்டாயம் கர்த்தருக்கு கிடையாது. நமக்கு உதவி செய்துதான் தீர வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இயேசுவுக்கு அல்ல. இரக்கம், கிருபை. ஆகையினால் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் தொடர்ந்து பேசுவார். மோசேக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். நீ எகிப்தினுடைய நாகரிகத்தில் என்னிடத்தில் வராது, எகிப்தினுடைய பேச்சு அலங்காரத்தில் எனக்கு பேசாதே. ஆமியன் சகோதரனே, அழகு தமிழினாலே, சரளமான ஆங்கிலத்தினாலோ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் போதும். ஆகையினால் நல்ல மொழியாற்றல் உள்ளவர்களுக்கு சொல்லுவேன், மொழியாற்றலை நம்பாதீர்கள், ஆவியானவரை நம்புங்கள். அருமையானவர்களே, வாக்கிலும் செய்கையிலும்
வல்லவனான மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை கலட்டி போடு. அந்த முடிகளை அல்ல, அந்த முடி ஆற்றில் உள்ள நம்பிக்கையை கலட்டி போடு. என் மீது நம்பிக்கை ஆயிரு, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, மோசேக்கு ஒரு பாடம், நீ அடிமையின் சாயலில் வா, நான் உன்னை தலைவனாக மாற்றுவேன். இதுதான் தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அருமையானவர்களே, இப்போது என்ன நடக்கிறது பாருங்கள். 7ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில் என் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், வேதனையில் சத்தமிடுகிறார்கள், நான் அவைகளை கேட்டேன் என்று. ஒரு நாள் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணவில்லை. நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று கர்த்தரை பார்த்து கூப்பிடவில்லை. தங்கள் மன வேதனையில் சங்கடப்பட்டார்களே, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கிற சத்தம் போடுகிற ஜனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஜனம் அல்ல. ஆனாலும் தேவன் இரக்கம் பாராட்டினார். என் அருமையான சபையே, எத்தனை முறை ஜெபம் பண்ணாமல் இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வியாதியை சுகமாக்கினார். ஜெபம் பண்ணாத நாட்களிலே சாலை விபத்து நம்ம காப்பாற்றியது தேவ கிருபை. ஜெபம் பண்ணாத நேரங்களிலே நம்மை தூக்கி எடுத்தது தேவ கிருபை. ஆகையினால் ஜெபம் இல்லாததிலே நம்பிக்கை வைத்து விடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கவே இல்லை, தேவ கிருபை தான் அவனை சந்தித்தது. ஒரு பாடம், ஜெபிக்காதவர்களுக்கு தேவ கிருபை சந்திக்குமானால் ஜெபிக்கிற நமக்கு எத்தனையாய் சந்திக்கும். அருமையானவர்களே, தேவனை தேடுவர்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும். ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு பதில் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் முழங்காலை தாழ்த்துங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், எதை தருவேன் என்று. எகிப்தை விடுங்கள், உங்களுக்கு என்ன தருவேன். நன்றாக கவனியுங்கள். 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். நன்றாக கவனியுங்கள். நான் இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்த இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். சேர்க்கின்ற இடத்திலே சில பிரச்சனைகள் உண்டு. கானானியர் எபூசியர் எல்லாம் அங்கு உண்டு. இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து நீ புறப்படுகிற இடம், நீ போய் சேர்கிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான். இடையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வனாந்தரத்தில் எவ்வளவோ வருஷங்கள் நடந்திருக்கிறார்கள், 40 ஆண்டுகளாக. அதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதை நீ சொல்லி இருக்கிறீர், செங்கடல் 2ஆக பிளந்தது சொல்லி இருக்கிறீர், கானான் தேசத்துக்கு போனதையும் அவளுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆனால் எதை சொல்லவில்லை? வனாந்தரத்தை. ஏன்? கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரம் என் திட்டத்தில் இல்லை. தேவனுடைய திட்டத்தில் வனாந்தரம் கிடையாது. கடந்து சென்றார்கள், அது அவருடைய வழி, தேவனுடைய திட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஏற்படுத்திய வழி அது. அதுபோல நமக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு, பூமியிலிருந்து பரலோகத்திற்கு. இடையிலே வியாதி என்னுடைய திட்டம் அல்ல. ரோடு ஆக்சிடென்ட் என் திட்டம் அல்ல. ஆபத்து என் திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டத்தில் இராதவைகள் இவைகள் எல்லாம். எப்படி வனாந்தர பாதை தேவனுடைய திட்டத்தில் இல்லையோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து, பொல்லாப்பு, விக்கிரங்கள், வியாதி, இது எல்லாம்
தேவனுடைய திட்டத்தில் நமக்கு இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள் வருகின்றன. இதெல்லாம் கர்த்தருடைய யோசனை அல்ல. இவைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய மதிகேட்டினால் நடக்கின்றன. கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். மற்றபடி வியாதியை அவர் கொண்டு வரவில்லை, ஆபத்தை அவர் கொண்டு வரவில்லை. நம்முடைய மதிகேடு அதை கொண்டு வருகிறது. கர்த்தரோ விடுதலை செய்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாய் கூப்பிடுகிறார், நீ இங்கிருந்து புறப்படுகிறாய், அடுத்து இருக்க வேண்டியது எங்கேதான்? பாலும் தேனும் ஓடுகிற கானான். இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் என்பது என் திட்டத்தில் இல்லை, நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று இதைத்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார், நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். வனாந்திர பாதைகள் போனார்கள், கர்த்தர் பயன்படுத்தினார். நமக்கு வியாதி வருகிறது, கர்த்தர் அதை சுகமாக்குவார். ஆனால் வியாதி அவருடைய திட்டம் அல்ல. ஆகவே நீங்கள் வியாதிப்படும் போது நிச்சயமாய் நம்புங்கள், இது என் தேவ சித்தமே அல்ல. இந்த வியாதி எனக்கு சுகமாக வேண்டும் என்று வைராக்கியமாக இருங்கள். வாட்ச்மேன் நீ சொல்லுகிறார், நம் மீது மரண கண்ணி விடுகிறது. சில சமயத்தில் செத்து விடுவது ஒரு உணர்வோம். தொண்டையெல்லாம் அடைத்து கொண்டு வரும், இருதயம் வலிக்கும், நாம் கொஞ்ச நேரத்தில் மறைந்து விடுவோம் எண்ணுவோம். அப்போது என்ன செய்வது? வாட்ச்மேன் நீ சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சரீரத்துக்கு சத்துரு கொண்டு வருகிற இந்த மரணத்தின் அடையாளங்களை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறேன். நீங்க தைரியமாக இருங்கள் அருமையானவர்களே. மரணம் உங்களை திடீரென்று வரக்கூடாது. ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், திடீர் மரணம் வரக்கூடாது. நீங்கள் வைராக்கியமாக இருங்கள், தேவனின் நாட்களை சுதந்திரியுங்கள். நமக்கு தேவனுடைய திட்டத்தில் இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, ஆபத்து இல்லை, வியாதி இல்லை. இவைகள் வருகின்றன நம்முடைய அறியாமையினாலே. ஆகவே அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவர். கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. இப்போது பாடத்தை கற்ற மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். 10ஆம் வசனம் வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். சூழ்நிலையானது மோசே மீது முத்திரை போட்டிருக்கிறது. மோசஸ் a great failure, ஒரு பெரிய தோல்வி என்று முத்திரை குத்தி இருக்கிறார். இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க முடியாதவன், தப்பித்தேன் பிழைத்தவன் என்று ஓடி வந்தவன், ராஜாவின் கோபத்துக்கு பயந்தவன், இப்போது ராஜாவிடத்துக்கு போகிறான். அட்டர் ஃபெயிலியர், முழு தோல்வி, டிப்ரெஷன், மெலன்கலி, வருத்தம், சஞ்சலம், மனசோர்வு, தோல்வி. இதிலே இருக்கிற மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தான் எனக்கு வேண்டும், உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, உலகம் வெற்றியாளரை தேடுகிறது, உலகம் உற்சாகமானவரை தேடுகிறது. கர்த்தரும் மனம் உழைந்தவர்களை சங்கடப்படுவதை எடுத்து தன்னுடைய நோக்கத்துக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆகையினால் இந்த சபையிலே இன்றைக்கு ஒன்றுக்குமே நான் உதவாது என்று சொல்வது கர்த்தர் சொல்கிறார். நீ ஒன்றுக்கும் உதவாவிட்டாலும் எனக்கு நீ உதவுவார். என்னை யாருமே விரும்புவதில்லை, யார் விரும்பாவிட்டாலும் நான் உன்னை விரும்புகிறேன். ஆகவே மோசேயை போல தோல்விகளுக்கு மத்தியிலே தேவ அழைப்பை ஏற்றுக்கொள். இப்போது அருமையானவர்களே, மோசே பேசுகிறான் பாருங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். நான் எம்மாத்திரம் என்பது தாழ்மையின் அறிக்கையாய் இருக்கட்டும், ஆனால் அது சுய பரிதாபமாய் இருக்கக்கூடாது. என்னாலே முடியாது, என்னாலே முடியாது என்ற எதிரடையாய் இருக்கக்கூடாது. நான் எம்மாத்திரம் என்பது தாழ்மையாய் இருக்கட்டும். அருமையானவர்களே, இப்போது மோசே சொல்ல வேண்டிய வார்த்தை பிற்காலத்தில் தாவீது சொன்ன வார்த்தையை தான் சொல்லி இருக்க வேண்டும். அது என்ன வார்த்தை? 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். மோசேயும் சொல்லியிருக்க வேண்டும், பார்வோனே, எகிப்தின் பட்டயத்தோடும் எகிப்தின் வல்லமையோடும் எகிப்தின் சேனையோடும் என்னை எதிர்க்க இருக்கிறாய். நானோ நீ அறிவிருக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன், நான் ஜெயிப்பேன், பார்வோனே நீ வீழ்த்தப்படுவாய் என்று அவன் புறப்பட வேண்டும். இன்றைக்கும் உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகளை நோக்கி நீங்கள் தைரியமாய் புறப்படுங்கள். இயேசுவின் நாமத்திலே வருகிறேன். என்னை பற்றி பிடிக்கிற வியாதியே, என்னை பிடித்திருக்கிற பிரச்சனையே, என்னை பிடித்திருக்கிற கவலையே, இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்லுங்கள். வெற்றி பெறுங்கள், சமாதானமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். இந்த காலை வேளையில் வனாந்தரத்தின் பின்பக்கம் உம்மாலே அழைத்து செல்லப்பட்ட மோசேயை பார்க்கிறோம். தனிமை, வெறுமை, காரிருள், சந்தேகம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை உருவாக்கி வந்தபோது அன்புக்காக நன்றி. நாங்களும் அநேக சமயத்தில் தனிமையில் விடப்படுகிறோம், சங்கடத்தில் நிறுத்தப்படுகிறோம், சஞ்சலத்தில் இருக்கிறோம். எங்களை உருவாக்க இந்த வனாந்திரத்தின் பின்பக்கத்தில் நீரும் வருவீர் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த இடம் நீர் எங்களுக்கு அனுமதித்தது என்பதை அறிந்து நன்றி செலுத்துகிறோம். என் கண்களில் வடியும் கண்ணீர் உம்முடைய அனுமதிதான். என் கால் சறுக்கும் போது உமது கிருபை என்னை தேற்றும் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்ல நல்ல கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று எல்லா சூழலிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, காடோ மேடோ, பள்ளமோ உயரமோ, மலைகளோ குன்றுகளோ, தடாகங்களோ பள்ளத்தாக்குகளோ, எங்கு நடத்தினாலும் நாங்கள் உமக்கு நன்றியே செலுத்துவோம். எல்லாமே எங்களுக்கு நன்மையாக முடியும். அதற்காக நன்றி. நம்முடைய கிருபை உள்ள கரத்தில் வைக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக.